என் அன்பு குழந்தையே, நேற்றிரவிலிருந்து இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். நீயோ என்னை கண்டும் காணாமல் தான் சென்று கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, ஒருவேளை இன்றும் என்னை கண்டும் காணாமல் நீ செல்வாயானால் நிச்சயமாக உன் தாயானவள் என்னுடைய மன வருத்தம்தான் இங்கே அதிகரிக்கும். நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். எதையும் சர்வசாதாரணமாக நான் உனக்கு சொல்லிவிட வருவதில்லை. எதையும் அவ்வளவு எளிதாக நீ தெரிந்து கொள்வதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான ஒரு நன்மையை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதனை என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன் எதிர்காலம் உனக்கான பல சந்தேகங்களுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நீ எப்பொழுதுமே வருத்தம் கொண்டிருக்கின்றாய். ஒரு சில பிள்ளைகள் தன் எதிர்காலத்தை நினைத்து வருந்துகிறார்கள். ஒரு சில பிள்ளைகள் எதிர்காலம் என்ற ஒன்றை பற்றி கவலையே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வாழ்க்கையை நாம் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை எதை கொடுத்தாலும் சரி, எதை கொடுக்கவில்லை என்றாலும் சரி பரவாயில்லை, நாம் சுயநலமாக இருந்துவிட்டு நமக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் தன்னுடைய குடும்பத்தையே என்னவென்று பார்ப்பது கிடையாது. இவர்களின் வாழ்க்கை, இவர்களின் எதிர்காலம் என்னவாகும்? தன்னை நம்பியவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆளாவார்கள் என்பதனை பற்றியெல்லாம் ஒரு துளி அளவு கூட கவலைப்படுவது கிடையாது. எதுவென்றாலும் நாம் இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற சில விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சில விஷயங்கள் நம்முடைய புரிதலுக்கு வர வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை நாம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் நாம் பெரிதுபடுத்தாமல் அதற்கு அமைதி காத்து ஒரு முடிவினை தேடத் தொடங்க வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற முடிவு இந்த வாழ்க்கையில் நமக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா? இனி வேறு எந்த சிந்தனையும் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை காயப்படுத்தாதபடிக்கு நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரம் என்னவாகும் இந்த வாழ்க்கை என்று பதறிய மனிதர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள். என்னவானால் எனக்கென்ன என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள். அவரவர் வாழ்க்கை அவர்களுக்கு கொடுப்பது மிகவும் எளிமையாக கிடைத்தது. அதனால்தான் அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் ஒரு துளி அளவு கூட இல்லை. அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் ஒரு துளி அளவும் இல்லை. யாராவது உதவி செய்வார்கள், எப்படியாவது வாழ்க்கையை நாம் கடந்து சென்று விடலாம் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. இது எப்பொழுதும் சரியானதாக இருக்காதல்லவா? எல்லா சூழ்நிலைக்கும் இது பொருந்தாதல்லவா? என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக இவை அத்தனைக்குமான தீர்வுகளை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கத்தான் வேண்டும். எதுவுமே முயற்சி இல்லாமல், உழைப்பில்லாமல் கிடைக்காது. எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக உன்னால் பெற்றிட முடியாது என்பதனை நிச்சயமாக அவர்களுக்கு உணர்த்தும். அந்த நேரம் வரும் பொழுது மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் அத்தனையும் வெளியே வந்து நிற்கும். நமக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் என்ன நம்மை போட்டு குழப்புகிறார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகிடாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் உன் பிரத்யங்கரா நான் சொல்வதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். என்னவென்று அதனை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கென்று எப்பொழுதுமே சரியான நேரத்தில் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்த இடத்தில் எதையும் நீ தொலைக்காமல் எப்பொழுதும் என்னுடைய அன்பின்படி நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் பலவற்றையும் நீ உறுதியோடு
பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. மனநிறைவோடு உன்னால் எல்லாவற்றையும் கடந்து வாழ முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதா இந்த வாழ்க்கை, எதையெல்லாம் நமக்கு கொடுக்கிறதே என்று நீ யோசிக்காமல், கொடுப்பது எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் நன்மைக்குத்தான். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றிய கவலை இல்லாமல் வாழக்கூடாது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் நாம் இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கை என்னவாகும், அவர்களின் நிலைமை என்னவாகும் என்பதனை எப்பொழுதுமே நாம் யோசிக்க வேண்டும். இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் மட்டும் வாழ்க்கையாகி விடாது. எல்லோருக்கும் எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. நாளை நமக்கென்ன என்று நாம் சென்று விட்டோமானால் அவர்களினுடைய சூழ்நிலைகள் எல்லாமும் என்னவாக மாறும் என்கின்ற ஒரு பய உணர்வு இல்லை என்றுதானே அர்த்தம். எப்பொழுதுமே சுயநலமாக இருந்து விடாமல், எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் சுயநலமான ஒரு முடிவை எடுத்து விடாமல், நம்மை நம்பியவர்களுக்கும் நாம் நிச்சயமாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நம்பி இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நாம் எப்பொழுதும் அனுபவிக்கிறோம் அல்லவா? அப்படியானால் அவர்களுக்காகவும் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய மனதில் பதிய வேண்டும். உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ தெளிவான ஒரு பதிலை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு நடக்கும் பொழுது இவை எல்லாவற்றிலும் நீ உனக்கான புரிதலை நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான புரிதலை என் பிள்ளை எப்பொழுதும் நீ உணதாக வேண்டும். இந்த அம்மாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கும் நேரம் நீ அத்தனையிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். காரணம் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் மன அழுத்தத்தை அதிகரித்து கொள்வது என்பது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் உனக்கு கொடுக்காமல் செய்துவிடும் என்பதனை புரிந்து கொள். நீ எதிர்பார்க்கின்ற சில உண்மைகளை உனக்கு தராமல் விட்டுவிடும். நீ என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சிந்திப்பதற்கு முன்பாகவே உனக்கு அத்தனையும் வந்து முடிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உனக்காக உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம்? என் பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலைகளில் ஏதோ ஒன்று தவறாக நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய எண்ணம் ஏதோ ஒன்று தவறான மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு தவறான முடிவுகளை எடுக்கின்றது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையையும் நீ கவனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் எல்லா உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா? எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவாக நடத்தி தரும் அல்லவா? இனி கலங்காமல் இரு. இனி எதற்கும் என் பிள்ளை நீ பதறாமல் இரு. உன்னை சுற்றிலும் நான் உனக்கென கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லாமும் இனிமேலாவது உன்னுடைய புரிதலை உனக்கு தரட்டும். தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். உன்னுடைய மனசாட்சிக்கு ஒரு விஷயம் தவறு என்று பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அந்த விஷயத்தில் நீ முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். முழுமையான விஷயத்தை அந்த நேரத்தில் நீ பெற வேண்டும். நீ செய்வது தவறு என்று உன் மனசாட்சி சொல்லும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் அந்த விஷயத்தில் நீ தவறை இழைத்து விடக்கூடாது என் குழந்தையே. ஏனென்றால் மற்றவர்கள் கூட மறந்து விடுவார்கள், மற்றவர்கள் கூட அந்த விஷயத்தை விட்டு விடுவார்கள். ஆனால் உன் மனசாட்சி உன்னை எப்பொழுதும் கேள்வி கேட்கும். உன் மனசாட்சி சாகும் வரை உனக்கு நிச்சயமாக கேள்விகளை கேட்கும் என்பதனை மறந்து விடாதே. இனி என்னதான் என்று நீ நினைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ எப்படிதான் எடுத்து கொண்டாலும் சரி, நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தெளிவாக உனக்கு எல்லாமும் இனி நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எந்த நாளிலும் உனக்கு விரும்பியதை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். எந்த நாளிலும் நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு உறுதியாக சொல்லி கொடுக்கும். இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை
நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அம்மா உன்னை தேடி வந்து சொல்ல வந்தது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற ஒருவர் மனதில் ஒரு துளி அளவு கூட நல்ல எண்ணங்கள் இல்லாமல் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றார். உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றார். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றார். அதை செய்து விட்டாயா, இதை செய்து விட்டாயா என்று மேலும் மேலும் உன்னை தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டு கொண்டிருக்கின்ற இவர்கள் நீ நல்ல நிலைக்கு வருகிறாயா என்பதனை பார்ப்பதற்குத்தான் அதை கேட்கிறார்கள். எங்கே வந்துவிடப் போகிறாயோ என்கின்ற பதற்றத்தில்தான் அதை கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களோடு தான் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால், என் பிள்ளையே, இதில் உனக்கு அதிக கவனம் தேவை. யாரோடு நீ பழகுகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரோடு நீ பழகுகிறாய் என்பதில் முதலில் உனக்கு தெளிவு வேண்டும். எல்லோரும் எதையும் கேட்கிறார்கள் என்பதற்காக அத்தனையையும் அவர்களிடத்தில் ஒப்புவித்து கொண்டிருக்காது. நாளை உனக்கு மிகப்பெரிய வேதனைகள் வரும் பொழுது அந்த நேரம் அதற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி ஒதுங்கிவிட்டு உன்னை கை காட்டி செல்வார்கள். அதனால் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதே. என் பிள்ளையே, அத்தனை பேரும் தப்பித்து கொள்வார்கள். அத்தனை பேரும் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் என் குழந்தை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்தும் நேரம். நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமுமாக உன்னை வழிநடத்துவதை நீ புரிந்து கொள்வாய். இனி எதற்காகவும் என் பிள்ளை கலங்கி நிற்காதே. எதற்காகவும் என் பிள்ளை வருத்தம் கொண்டு நிற்காதே. உன்னை சுற்றிலும் நான் வருகிறேன். உன்னை சுற்றிலும் இந்த பிரத்யங்கரா நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குரிய உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி வேறு எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம். வேறு எதையும் நீ அதிகமாக யோசிக்கவும் வேண்டாம். கலங்காமல் நீ எல்லா விஷயங்களிலும் முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. கலங்காமல் உனக்கான விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக கவனித்து கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இந்த பிரத்யங்கராவின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதும் உனதாக்கிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக நீ மாற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் உன்னை தேடி நான் வரும் பொழுது என்னை தவிர்க்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தீய விஷயங்களை நீ கண்டு கொண்டாயானால் அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளும் மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ கண்டு கொள்வாய். எல்லாமும் உன்னை வாழச் செய்யும். எல்லா விஷயங்களும் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும். இனி என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் நீ விரும்புகின்ற உன்னுடைய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் நிலையாக உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த பிரத்யங்கரா இதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த பிரத்யங்கரா இதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். வேறு எந்த எண்ணங்களும் இனி உனக்குள் வேண்டாம். வேறு எந்த சிந்தனைகளும் இனி உன்னை காயப்படுத்த வேண்டாம். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்றாலும் இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது மிகவும் அவசியம். இவர்களை யார் என்று தெரிந்து கொள்வது கட்டாயம். இல்லை என்றால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தேடி வந்த தாயை உதறாமல் நல்லது நடக்க வேண்டிய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இரு. நான் காரணமில்லாமல் ஒரு நொடி பொழுதும் உன்னை தேடி வர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். என்
அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.